ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். இப்போ கேசவநாயத்தை மாற்றிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் யார் தலையிடுமே இருக்காத. ஆர்எஸ்எஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் தலையிடுங்க. யார் யாரை வேட்பாளராக போடணும்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க. உழைக்கிறவங்களுக்கு லிஸ்ட்டை கொடுங்க. இந்த பழைய ஆளுகளுக்கே கொடுத்துட்டு இருக்காதீங்க. பிஜேபியில் யாரை பார்த்தாலுமே இந்த 4-5 முகம் தான் தெரியுது. வானதி, தமிழை சவுந்தரராஜன், நயினார், இந்த திருப்பதி, இந்த இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களவே தான் வேட்பாளராக போடுவீங்க. எம்பி எலெக்ஷன் ஆனாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன் ஆனாலும் சரி, இவங்களே தான் வேட்பாளரா. உழைச்சவனுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா? தயவு செஞ்சு ஆர்எஸ்எஸ் தலையிடுங்க. பிஜேபிக்கார கூடுங்க. இந்த யார் கட்சிக்காக கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரி உதகையில் இந்த போஜராஜ் இவருக்கு தான் வேட்பாளராக போடுறாங்களாமா. இப்படி யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுங்க. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாதி பேர் வேலையே செய்யறதில்ல, நிர்வாகிகள். இதில் இவங்க இந்த முன்னாள் தலைவர் அவங்களும் வேலையே செய்யறதில்ல. தயவு செய்து இந்த முறை பாஜக ஆட்சி மலரும். கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் பாஜக கிட்டத்தட்ட 50 சீட்டு வாங்கினாலும் சரி, 60 சீட்டு வாங்கினாலும் சரி, அந்த 60 சீட்டும் வின் பண்ணக்கூடிய ஆட்களை போடுங்கள். இந்த பழைய தயவு செஞ்சு உங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சாமி, ஆர்எஸ்எஸ் தலைமையும் கேட்டுக்கிறேன், பிஜேபி தலைமையும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பழைய ஆளுகளை தயவு செஞ்சு போடாதீங்க, போடாதீங்க, போடாதீங்க. வெறுத்து போச்சு மக்களுக்கு. அந்த முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. இவங்க ஒரு பேட்டி கொடுக்க தெரியாது, ஒரு பேசவும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி, இந்த எல் முருகன், நயினார், இவங்க 3 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் டிஎம்கேவை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. என்ன நடக்குது? எங்கள் அடிமட்ட தொண்டர்கள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, ரோட்டில் தாமரை வரைஞ்ச நாங்கள்லாம் இருக்கிறோம். அது எங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட் தர மாட்டீங்க. ஏன்னா தரவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. தயவு செஞ்சு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்லா உழைக்கிறவங்களுக்கு. மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அதில் யார் யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சாமி கடவுளே உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த பழைய ஆளுகளை போட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க. நிச்சயமாக அதில் ஒரு 50 சீட்டு வாங்கினா 30 சீட்டு போயிடும், தோற்று போயிடும். இந்த ஆளுகளை பார்த்து வெறுத்து போச்சு. இந்த ஆளுக ஒரு களப்பணியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்களெல்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க. இது நான் இன்னைக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதான் ஆர்எஸ்எஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பழைய ஆளுகளை, இந்த எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னவங்களவே திரும்பி இந்த எம்எல்ஏக்கு போட்டு நம்ம வீணடிக்க வேண்டாம். புதுமுங்களை போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.